ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. அந்த ஹாப்பினஸ்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா என்ன ஹாப்பினஸ் அப்படி தானே யோசிக்கிறீங்க? எனக்கே திடீர் சர்ப்ரைஸ் தாங்க. ஆமாங்க, எங்கள் ஏரியாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. இந்த மாதிரி எந்த நாளுமே நடந்தது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக நான் இங்கே தாங்க இருக்கேன். 12 வருஷம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நாங்கள் எல்லோரும், அதாவது எங்களுக்கு டெட்டுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் போவோம், ஒன்றா வருவோம். அப்புறம் வேறு எங்கேயாச்சும் சேர்ந்து போகணுன்னா எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து போயிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. ஆனால் இதாங்க ஃபஸ்ட் டைம் கேம் ஷோ அப்படின்ட்டு கேம் கண்டக்ட் பண்ணி நடத்துனாங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் நார்மல் மீடியம் பசங்களுக்கும் சரி, ஒன் பை ஒன்னாக அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான, அதாவது லெமன் அண்ட் ஸ்பூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஃபில் பண்ணுறது, அப்புறம் சைக்கிள், இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெலாம் கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க பெற்ற அம்மா மட்டும் என்ன சும்மாவா, அம்மாங்களுக்கும் சேர்த்து நிறைய கேம்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே நாங்களும் ஒரு சில டைமில் எங்களையே மறந்து நாங்களும் குழந்தையாகவே மாறிட்டோங்க. அதாவது எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தாங்க. அதுவும் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுவேன் நானே நினச்சேங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளாகவே ஆச்சு விளையாடி இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து மனசை விட்டு எல்லார்ட்டையும் பேசி. உண்மையாகவே சொல்கிறேங்க, கொஞ்ச நேரம் வந்து என்னையே மறந்து பார்த்துக்கோங்களேன். என்னடா எனக்கு உண்மையாக எல்லாருமே சின்ன ரேஞ்சுக்கு போயிட்டோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் விளையாடும் போது எய்த்த வீட்டு டீமை வந்து ஜாலியாக கிண்டல் பண்ணுறது, அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நான்லாம் பிஸ்கெட் விளையாடினேங்க. ஒரு செகண்ட் இப்படி கழுத்து தாங்க திருப்பினேன், ஓடி போச்சு பிஸ்கெட்டு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஒருத்தரை என்கரேஜ் அவங்களுக்கு பார்த்தோம். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறது, வேலை பண்ணுறது, திரும்ப போய் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறது, திரும்பவும் குழந்தைங்களுக்கு கவனிச்சுக்கிறது, இப்படியே தாங்க ரொட்டீன் போயிருந்துருக்கோம். ஆனால் ஒன் டே எங்களையே நாங்கள் மறந்த டேட் அப்படின்னா அது இன்றைக்கி தாங்க சொல்வேன். ஏன்னா குழந்தைங்களோட குழந்தைங்களாம் மிங்கிள் ஆகும் போது தாங்க தெரியுது நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து அதாவது மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளாவது அதுக்கான ஸ்டேஜ் கிடச்சிச்சில்ல. உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் எல்லா கேம்லேயும் கலந்துக்கிட்டேன். ஒரு கேம்லேயும் நான் கலந்துக்க மாட்டேன் இல்லை அப்படின்லாம் சொல்லலைங்க. நான் மட்டும் இல்லைங்க, எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த ப்ரைஸுன்றதெல்லாம் செகண்ட்ரி தாங்க. என்ன சொல்கிறது, எல்லாருமே கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாரும் வந்து நான் பண்ண மாட்டேன், நான் வரல, என்னால் முடியாது ஆனால் யாருமே சொல்லலைங்க. எல்லாரும் வெளிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சேர் கேம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஒரு கட்டத்தில் எப்பா எதுவும் வந்துடக்கூடாதுரா ஆண்டவா அப்படின்ற ரேஞ்சுக்கு தாங்க நாங்கள் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா ஒரு ரவுண்ட்னா பரவாயில்லைங்க, எத்தனாவது ரவுண்டுன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஓடணுங்க. ஒருத்தவங்க மயக்க போட்டு விழுந்தக்கப்புறம் தான் அடுத்த சேர் கிடச்சிச்சா, ஸோ எப்படியோ ஒரு சீட்டு கிடச்சிச்சிடான்னு சொல்லி அடுத்த ரவுண்டில் போய் உட்காந்து சேர் உடையாமல் பார்த்துக்கிட்டோங்க. அதுதாங்க எங்கே தாங்கணுமா, எங்கள் வீட்டுன்னு சொல்கிறத விட என் வீட்டை தாங்கணுமா இல்லையா. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உட்காந்துட்டாங்க, பாட்டு முடியறதுக்கு முன்னாடி உட்காந்தாங்க. அதனால எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் டீமில் வின்னர். இப்போ மூணுமே விளையாடுறவங்க இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ண, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு இல்லைங்க, மொத்தம் 4 ரவுண்டு வின்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த 4 ரவுண்டு வின்னரையும் வச்சு மறுபடியும் சுற்று. அப்போ எத்தனை தடவை நான் சுற்றி இருப்பேன்னு பார்த்துக்கங்க. உண்மையாகவே ஒரு கட்டத்தில் நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியலங்க. ஆக மொத்தத்தில் வின் பண்ணி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க இந்த கேமு, சேர் கேம் உண்மையாகவே. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பசங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஃபில் பண்ணுறது நல்லாவே, சின்ன பையன் பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கும்போது நல்லா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஊற்றும் போது அந்த குழந்தைக்கு தெரியல, ஆனால் அதுங்க கலந்துக்கும் போது பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. பரவாயில்லையே, குழந்தைங்க இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு விளையாடுறதெல்லாம் பார்த்தா. என் பெரிய பிள்ளை பார்த்திங்கன்னா பாட்டில் கேமில் வின் பண்ணிட்டாங்க.
பரவாயில்ல. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்லா அதாவது தண்ணி நல்லா வாரி எடுத்துகிட்டு வராங்க. ஊற்றும் போது கரெக்டாக ஊற்ற தெரியல. இன்னும் குழந்தைங்கள்லாம் என்ன சொல்கிறது, குழந்தைங்க மாதிரி தானே விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரசித்து பார்க்கும்போது சரி நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடுதில்ல, இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் விளையாட்டில் இருக்கும் போதெல்லாம் நம்மளை பார்க்க விட மாட்டாங்கல்ல. ஸோ இதை இன்வால்மெண்ட்டோட, அதுவும் ஒரு பேரண்ட்டாக மட்டும் இல்லாமல், அதுவும் வேறு நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா என் பிள்ளை அம்மா நீங்கள் ஜெயிச்சிருங்கம்மா, அம்மா நீங்கள் ஜெயிச்சிருங்கம்மான்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ இவன் முன்னாடி நம்ம அசிங்கமாக தோத்துறக்கூடாதுடா மாறா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த தருணம். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் வந்து அம்மா எனக்காக விளையாடுமா, அம்மா நீ விழுந்துடுவாம்மா, அம்மா நான் பாவம் இந்த பாட்டில் கேமில் ஒரு அக்காவுக்கு நான் வழியை கூட தரலைங்க. எனக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சே. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எல்லாருமே ஃபயராக தாங்க இருந்தாங்க. யாரும் சலிச்சவங்களே இல்லைங்க. அந்த லெவலில் தாங்க இருந்துச்சு இந்த போட்டி. அதாவது பாட்டில் ஃபில் பண்ணுறது, யார் ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபில் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னரு. இது ஃபஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்காதீங்க, இது செகண்ட் ரவுண்டு வருங்க நெக்ஸ்ட்டு. ஏன்னா பாட்டில் ஃபில் பண்ணுறதுல நான் மறுபடியும் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்தேன்னா, இப்போ ஜெயிச்சவங்களை மறுபடியும் வச்சுருக்காங்கங்க. ஸோ திரும்ப வைக்கும் போது எத்தனை தடவை நான் வாக்கிங் போனேன்னு எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கங்களேன். ரொம்ப நாள் போகாத வாக்கிங்கு இன்றைக்கி போக வச்சுட்டாங்க. அப்படி தாங்க இருந்துச்சு இந்த கேம்லாம். உண்மையாகவே வின் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இந்த கேமை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது சுற்றிட்டு போய் எங்கேயோ போய் சொருவிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் கரெக்டாக, அதாவது தண்ணி எடுக்கும் போது கரெக்டாக எடுத்துடுறாங்க, பட் பாட்டில் ஃபில் பண்ணும்போது மட்டும் இப்படி தாங்க எல்லா கேமுமே பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. நான் நிறைய பரிசு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பரிசு வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி எல்லாருக்குமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாங்க. அது எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கேமை கண்டக்ட் பண்ண அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஒரே நாளில் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. ஸோ அந்த குடும்பம் எந்த சந்தில் இருக்க எல்லா ஃபேமிலிஸ்க்கும் கொடுத்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். எங்களையே மறந்த நாள்னால் அது இந்த நாள் மட்டும்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி